ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 20 தான் பார்க்க போகிறோம். நிதிஷ்க்கு காஃப்னு நேற்று ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, கண்டினியூவாக காஃப் இருக்குது அப்படின்றனால ஒன் டே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தான். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து சார் சூப்பு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான் எந்திரிச்சான். 8:45 9 மணி இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு தான். கொஞ்சமாக கால் வாங்கிட்டு வந்து அது சூப் மாதிரி பண்ணியிருந்தேன். நெஞ்செலும்பல் வாங்கிட்டு வந்து அது தனியாக குழம்பு வச்சுருக்கேன், மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. காலையில் சூப்பு தான் எடுத்து குடிச்சுக்கிட்டான். கண்டினியூவாக காஃப் இருக்கிறதுனால அவனால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, அதனால் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல. ஒன்லி ரெஸ்ட் மட்டும்தான் இன்றைக்கி. மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது ஒரு பவுலில் கொஞ்சமாக சாதம் போட்டு கொஞ்சம் பன்னீர் கேட்டான்னு சொல்லி அதில் பன்னீர் தூவிருந்தேன். அப்புறம் புதினா சட்னி கொஞ்சம் போட்டிருந்தேன். குழம்பு வந்து தண்ணியாக தான் கேட்டான், எனக்கு பீஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சமாக பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான். வேண்டான்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டான். அந்த தண்ணியாக குடிக்க குடிக்க கொஞ்சம் நெஞ்செலும்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக தான் இருந்தது, சூடாகவே குடிக்க சொன்னேன். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஆறுண்டா புண்ணெல்லாம் அப்படின்ட்டு. நைட்டும் மட்டன் குழம்பு கொஞ்சம் சாதம் போட்டு தான் சாப்பிட்டான். முதல்ல வேணான்னு சொன்னான், இல்லை மாத்திரை சாப்பிட்ணும், தானிக்க குடிக்கணும், அதனால எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த குழம்பா ஊற்றி கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டுட்டான். இன்னைக்கு 3 வேளையும் சார் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டுக்கிட்டாரு. பட் ஆனால் அந்த சாறு மாதிரி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு சளி கீழே இறங்கும் நல்லா சூடாக குடிக்கும்போது. ஸோ வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது நல்லாயிருக்கும், டக்குன்னு ரெக்கவர் கிடைக்கும். மத்தியானத்துக்கு மேலேயே ரொம்ப இருமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உடனே சரியாயிடும். அது இதே கண்டிஷன்லேயே ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ரொம்ப சிவியர் ஆயிடும். அதனால ஸ்கூலுக்கு அனுப்பலை, வீட்டிலேருந்து ரெஸ்ட்டு தான் நீ ஃபுல்லாக எடுத்துட்டான். இன்றைக்கி டே வந்து 20. ஓகே, ஹெல்த்தி மீல்ஸ். எக்ஸசைஸ் பண்ணவே இல்லையே. எப்போ பண்ண? இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணல, இல்லை ஏன்னா இருமல் கண்டினியூவாக இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகல. ஸோ எக்ஸசைஸும் பண்ணலை. எக்ஸசைஸ் மேட் எடுத்தால் பண்ண முடியல, கண்டினியூவாக இருமலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸசைஸும் சைக்கிளிங் எதுவும் பண்ணலை அப்படிதானே? ஓகே, நெக்ஸ்ட்டு நோ ஜங்க் ஃபுட். ஓகே, காலையில் என்ன வெயிட்டு? 2 நாளாக சாப்பாடு எதுவும் அவ்வளோ உள்ள சாப்பிடல, ஒன்லி சூப்பு அந்த மாதிரி தானே போயிட்டுருக்குது, அதனால் குறைஞ்சிருச்சு. நாளைக்கு கொஞ்சம் கூடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மட்டன் நெஞ்செலும்புலாம் எடுத்துருக்கு, ஆனால் சூப்பாக தான் குடிச்சிருக்க, கொஞ்சம் ரைஸ் எடுத்துருக்க. பார்க்கலாம் நாளைக்கு என்னன்ட்டு. ஓகேவா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம்ல, நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிடலாம். சரி, ரெஸ்ட் எடு, தூங்கலாமா? மணி 9:15 ஆகுது. குட் நைட்.